வா மக்களே, தூங்கி எந்திரிச்சாச்சா? ஆமாப்பா. இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரெஜிலாவும் என் கூட வாரா. அது யாரு? சொல்லிருக்கலப்பா, என் ஃப்ரெண்ட். அவளுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுல. ஆனா அவளுக்கு ட்ரெய்னிங்க்கு ரூபா கேட்டாங்க அப்படினு சொன்னோம்ல. ஆமா ஆமா. அவங்க அப்பா விட்டுட்டாவலாம் போ. அவளும் என் கூட வாரா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாம் நீ. பரவாயில்லையே மக்களே, ஒத்தையில இருக்கணுமேன்னு சொல்லிதான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தா. இப்ப அந்த பிள்ளையும் வாரேன்னு சொல்லிட்டாலன்னு. ஆமா, அதான் ஹாப்பியா இருக்கு. இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாப்பா. அவங்க அப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு நம்பர் கேட்டாவலாம். அதான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருக்கேன். அவங்க அப்பா அடிச்சா பேசிக்கிடுங்க. ஏன்ட்ட என்னமா கேட்க போறாவ? இல்லப்பா, சேர்ந்து போறதுக்காண்டி. எப்ப கிளம்பணும், எந்த பஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு. அத கேக்கையா? சரி, நான் அடிச்சா சொல்லிக்கிட்டேன். சந்தியா, என்னம்மா? அந்த சூகேஸ்ல எல்லாம் பாத்து எடுத்து வைமா. நேரம் கடகடன்னு பேருமத்துக்க. இப்பதான் காலையில அவன மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மத்தியானம் ஆயிரும். ஆட்டமா எடுத்து வைக்க. சரி ராணி, கொண்டா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துறேன். இந்த பிள்ளைய பாத்தீங்களாங்க, அவ ஃப்ரெண்ட் வரேன்னு சந்தோஷத்துல ஒரு வேலை செய்யாம அப்படி சுத்திட்டு வரா. சரி, செய்வா எல்லாம் நீ ஆகுமா எடுத்து வைமா. பக்கத்துல எல்லாம் கிடையாது, தூரமா போக வேண்டி இருக்குது. ஏதாவது மறந்தா திரும்பல வந்து எடுக்க முடியாது. ஆமாங்க, அத நேத்தே ஒரு நோட்டை போட்டு எழுதி என்னென்ன கொண்டு போன்னு சொல்லி எழுதுனா ஒண்ணும் செய்ய மாட்டேக்கா. அவளை விட நான் தான் பதட்டமா இருக்கேன். சரி, நேரம்ல பிள்ளைக்கு தெரியல. நீ முடிஞ்ச அளவு எடுத்து வை. ஏதாவது எடுக்கணும்னா அவளுக்கு ஞாபகப்படுத்து. சரி, இந்தாங்க 1 கிலோ மட்டன், வேற மீன் 1 கிலோ. நல்ல ஃப்ரெஷ் மீனா, இன்னைக்கு பிடிச்ச மீனா பார்த்து வாங்குங்க. ஆட்டு ஐஸ் போட்டது வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரிம்மா. வேற இஞ்சி பூண்டு தக்காளி ஒரு 1 கிலோ வாங்குங்க. சரி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். போன் எதுக்கு வச்சுக்கிடுங்க, ஏதாவது வேணா போன் பண்ணி சொல்லுவோம்ல. என்கிட்ட தான் இருக்குது. எடி, மாமா எடுத்து அந்த துணியெல்லாம் வச்சிட்டியா? அதெல்லாம் சூட்கேஸ்க்குள்ள நேத்தே வச்சிட்டேன். சரி, ஒரு டவல், ஒரு பெட்ஷீட், வேற பல் விளக்க, புது பிரஷ், அந்த பேஸ்ட், சோப்பு எல்லாம் எடுத்து வை. எடுத்து வைக்கமா. வைக்க நின்னுட்டு இருக்காத, போ. எம்மா, போறன்னே கூட ஏசி தான் அனுப்புவ போலமா எங்க அம்மா. நானும் சத்தம் போடக்கூடாதுன்னு நினைக்கேன். ஆனா அதுக்கேத்தாப்லயே நடந்துக்கிட்டே சின்ன பிள்ளைகளோட மோசமா இருக்காத. என்னை கொள்ளாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே, கண்மணி. சந்தியா, ஏடி நீ எப்ப இந்த ரூமுக்கு வந்தா? நான் உன்னை ஃபர்ஸ்ட் பாக்கவே இல்ல பத்துக்க. பயந்துட்டே ஒரு நிமிஷம். இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். கொஞ்சம் படுக்கலாம்னு பார்த்தேன். யாமிட்டி அதுல கொண்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கா. அந்த ரூம்ல கொண்டு வைக்க வேண்டியதுதானே? நீ வேணா அந்த ரூம்ல போய் பாடு. எனக்கு பீரோ இங்க தானே இருக்கு. நான் இங்க இருந்து தான் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்க முடியும். ஒவ்வொண்ணா நான் தூக்கிட்டு அங்கங்க கொண்டு வைக்கவே முடியும். அக்காலே இன்னைக்கு மத்தியானம் தர முடியும். நீ இப்ப கூட எனக்கு கொஞ்சம் கூட இடம் தர மாட்டேங்க அந்த பெட்ல. ஏனி இந்த ரூம், அந்த ரூம், அந்த பெட் எல்லாம் உனக்கு தான். வீட்ல நீ மட்டும் தான் இருக்க போறா ஜாலியா. இப்ப எதுக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா, நான் தான் கிளம்ப போறேன். ஏட்டி இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. ஏன்டி? ஆமா, கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஒத்தையில இருப்பேன். பிறந்ததுல இருந்து சேர்ந்து தானே இருக்கும். எங்கனாலும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். எங்கயாவது வெளியே போனாலும் சேர்ந்து தான் போவோம். இப்ப மட்டும் வேலைக்குன்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு போறா. இது நேத்து தானே அவ்வளவு சந்தோஷமா. பாரு, இனி உன் பொருள் எல்லாம் எனக்கு, நான் யூஸ் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சீனை போட்டா. இப்ப இருந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா. சொன்னேதான், ஆனா இப்ப நீ போறான்னு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. மிஸ் யூ டி. மிஸ் யூ சர்மி. என்னதான் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் கூட பிறந்த தங்கச்சி நீ. எப்பவுமே உன்னை நான் விட்டு கொடுத்ததில்ல, நீ என்னை விட்டு கொடுத்ததில்ல. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் சண்டை போடுவோம். ஆனா அம்மா அப்பா எதுக்காவது இப்படி பண்ணிட்டா. உன்னை அடிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் சிரிச்ச மாதிரி நடிப்பேன். ஆனாலும் அடிச்சிட்டாவளேன்னு எனக்கு இருக்கும். உன்னை நான் கஷ்டப்படுத்தினதுக்கெல்லாம் சாரி டி சர்மி. சாரில உன்னை கேட்காண்டா போ. அதுதான் நல்லா இருந்துச்சு. இனிமே நான் அதுதான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல, என் கூட விளையாட ஆள் இல்ல, அம்மையிட்ட என்னைய மாட்டி விடுறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. சரி, என்னடி செய்ய? பெய்தானே அவனும் படிச்சு முடிச்சாச்சு, ஒரு வேலைக்கு போதான் செய்யணும். இனி அவ்வளவுதான். நீயும் 2 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு தான் போவா. எப்படி என்ன பண்ண முடியும்? அப்படியே மூவ் ஆன் ஆயிக்க வேண்டியதான் டி. தெரிவு டி, ஆனா அந்த மனசுக்கு தெரிய மாட்டேங்க. கஷ்டமா தான் இருக்கு. எடி, என்னம்மா? என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? கையை பிடிச்சிட்டு என்னத்தையும் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்து. ஒண்ணு இல்லம்மா. நீ காலேஜுக்கு பரப்படியே அவ்வளவு இதா சொல்லிட்டு வந்தா கிளம்பலையா? நாமள ஒண்ணு போவல. எங்க அக்கா நீ இருக்க சொல்லிட்டா. நான் இப்ப இவள சொன்னேன். அவளே பாத்திரம் தேய்ச்சி வீடு தூத்துருவாளாமே. இன்னைக்கு கிளம்பிய பத்தியில அவளுக்கு வீட்டுல வேலை செய்யணும் போல ஆசையா இருக்குவான். நாளையில இருந்து நீ செஞ்சுக்க சர்மி, இன்னைக்கு நானே செய்யன்னு சொன்னா. அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். யார் சந்தியா அப்படி சொன்னா? அவ அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. இந்த துணி அங்க மடிச்சு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அத கொண்டு இந்த சூட்கேஸ்ல வைக்கிறது கூட அந்த பிள்ளைக்கு ஏல மாட்டேங்குது. ஏமா நான் தான் வச்சிருப்போம்ல, என்னத்துக்குமா அப்படி தூக்கிட்டு அலையறியே? எங்க நீ வைக்க? நேரம் போயிட்டே இருக்கு. அது உனக்கு புரிவா என்னதான் தெரியல. இன்னடி உள்ள வை. கொண்டாங்க. இதுல என்னலாம் இருக்குமா? டவல், பெட்ஷீட், மேல அது என்னது? இந்த காட்டன்ல துண்டு மாதிரி உள்ளதுடி. பெரிய பெட்ஷீட் நிறைய வைக்க முடியாதுல, அத அந்த சின்ன பெட்ஷீட் மாதிரி வச்சிருக்கேன். இது அலக்கான நேரத்துல அதை எடுத்து பாத்திக்க. சரிம்மா. மாறி அந்த பேஸ்ட் பெர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இதுல வச்சிருக்காளாடி. அதை
முடியாது பாட்டி, நான் வெளியே விளையாட போறேன். சரியான தப்புல நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, அதை பாப்போம். மாவு வெளியே எடுத்து வச்சாச்சு. இட்லி வச்சிடலாமா இல்லன்னா தோசை உடையா? சட்னிக்கு எனக்கு இட்லி தான் பிடிக்கும். ஆனா வீட்டுல இருக்க மத்த 3 பேரும் தோசை எல்லாம் கேட்பாவ. பேசாம தோசையை சுட்டு கொடுத்துருவோம். இந்த கல்ல போய் எடுத்துட்டு வரேன். வேற என்ன வைக்கணும்? லேப்டாப் மறக்காம எடுத்து வச்சிடணும். இங்க கிட்டே எடுத்து வச்சிருப்போம். கடைசியில பேக்ல தூக்கி வச்சுக்கிடலாம். கல்லு சூடாவட்டு. இந்த பிள்ளை உட்கார்ந்து தேங்காய் துருவி தந்தா சீக்கிரம் முடிச்சிடலாமே. ஏ சர்மி, ஏடி எப்பா இவ்வளவு கடந்து கத்ததுக்குள்ள நம்மளே செஞ்சிடலாம் போலமா. ஏ சர்மி, ஏமா அவங்க இல்லையேமா. இப்ப நாம உமாட்ட வீட்டுக்கு ஓடுனா அங்க ஓடிட்டால. பாத்தியா மக்களே, ஒரு வேலை செய்ய மாட்டேக்கு. இப்படி ஓடிட்டா இருந்தா எப்படி? ஏமா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல மக்கா. ஓரளவு எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. ஏடி இந்த கம்பெனில கொண்டு காணிக்கிறதுக்கு ஏதோ லெட்டர் வச்சிருந்தால, அதெல்லாம் எங்க வச்சிருக்கா? ஏமா அது முத்துக்குமாரனே எனக்கு வாங்கி தந்தம்லாமா பேக். அதுக்குள்ள வச்சிருக்கேன். மாதிரி செல்போன் சார்ஜர் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேமா. சார்ஜர், பவர் பேங்க், ஹெட்போன் எல்லாம் வச்சிட்டேன். அப்படியேம்மா டாக்குமெண்ட்லாம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் இங்கே காமிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சுலாமா. கால் லெட்டர் காமிச்சு வேலையில சேர்ந்துக்கிட வேண்டியதுதான். அப்படியே மக்களே. ஆமா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிட்டேன். பரப்படக்கூடிய பிள்ளைய போட்டு வேலை வாங்க கூடாது. ஏமா சொல்லுங்கம்மா. தேங்காய் திருவதுக்கு மக்களே அம்மைக்கு இருந்து திருவ முடிய மாட்டேங்குதுக்கு வர வர. இந்த கால்லாம் வலிக்குவா. அதான் சரி அவளை கூட்டி திருவ சொல்லலாம்னு பார்த்தேன். அவ கடக்குன்னு திருவி விட்டுருவாள்ல. நான் திருவியம்மா. சரி அப்ப வா. இந்த அதுல வச்சுட்டு வரேன். லே வினேஷே, காலையில இருந்து போன் பார்த்துட்டு இருக்கானே நீ. வா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கேன். ஏன் பயம் இல்ல? எக்கோ காலேஜ் இல்லையா? உண்டு கனி, நான் தான் போவல பத்துக்க. எங்க அக்கா இன்னைக்கு சென்னை போறாளா, அதனால லீவ் எடுத்தாச்சு. என்னத்தையாவது ஒன்னு சொல்லி லீவ் எடுக்கணும்ல. சந்தியா அக்கா இன்னைக்கு தான் போறாவல. ஆமா ஆமா, அதான் எங்க அம்மா நேத்திருந்து இல்லாம செஞ்சுட்டு இருந்தாவ. என்ன செஞ்சாவ? ஏதோ பொடி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாவ, சந்தியா அக்காளுக்கு கொடுத்து விடணும்னு சொல்லி. அப்படியே அத பத்தி எனக்கு தெரியல பத்துக்க. சரி சரி. இவ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏ கனிமா, எம்மா வாரே. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? எம்மா சர்மி அக்கா வந்திருக்காமா. சர்மி அந்த நேரம் வந்திருக்கா. ஏ சர்மியா. எத்தை நான் தான். ஏக்க வாங்க, அம்மா கூட்டியவ. ஆட்டு வாரே. லே வினேஷ், இப்படியே பாத்துட்டு போனே. அக்கால வர சொன்னியே உள்ள. வாராவுமே. நீ வா, வந்து இருந்து சாப்பிடு. இப்ப வண்டி வந்துரும், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போ மக்களே. சரி நான் அவ்வளவுதான் பரட்டிட்டேன். சாப்பிட்டுட்டு என்ன போயிடலாம். என்ன சாப்பாடு? உனக்கு பிடிச்சதுதான். ஆப்பமும் வெஜிடபிள் ஸ்டியூவும் வச்சிருக்கேன். ஜாலி. மத்தியானத்துக்கு ஆப்பத்துல தேங்காய் பால் ஊத்தி வச்சிருக்கேன் மக்களே. அதையும் சாப்பிட்டுன்னா இன்னைக்கு அம்மைக்கு சுவாறு சீக்கிரம் பொங்க முடியல வந்துக்க. இப்பதான் குக்கர்ல வச்சிருக்கேன். சரிம்மா. எனக்கு சுவாரை விட இப்படி ஆப்போ இட்லி தோசை கொண்டு போறது நல்லா பிடிக்கும். என்ன நீ சாப்பிட்டு வந்தா சரிதான். வா ஜெர்மி. அக்கா இன்னைக்கு போறதோட நீ லீவ் போட்டாச்சுன்னு. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் தாத்தே லீவ் எடுத்துக்கிடுவோம். இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தானே எடுக்க முடியும். அதான் வினேஷ் குட்டியை பார்க்க வந்தேன். அப்படியே மக்களே 2 ஆப்பம் சாப்பிடு. வேண்டாம், எங்க அம்மா துவாஸ்டுடேன்னு சொன்னவ. சாப்பிட்டுதான் பாரு. இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வச்சிருக்கேன் பத்துக்கு, அது நல்லா இருக்கும். அப்படின்னா என்னது தே? வெஜிடபிள் குருமாயா? குருமா மாதிரிதான் மக்கா. ஆனா குருமா மாதிரி பல்லாரி எல்லாம் போட்டு தாளிக்காண்டாம். எல்லாத்தையும் வெட்டி போட்டு குக்கர்ல விசில் வச்சுட்டு கடைசியில தேங்காய் பால் எடுத்து ஊத்துனா போதும். நல்லா இருக்குமோ? ஏக்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கனிக்கே பிடிக்குவே. 2 சாப்பிடு மக்கா. கனி அந்த சேர் எடுத்துட்டு வா. அந்த சேர் தானே நான் எடுத்துட்டு வரேன். நான் போய்க்கிறேன். போயிட்டாவ. என்னங்க இதுல போட? இதுல ஒவ்வொரு பக்கமா போடு மக்கா. வினேஷ் பையன் தான் எல்லாத்தையும் உருட்டி அங்க மாற கொண்டு போய் போட்டிருக்கான். டைனிங் டேபிள்ல போட்டு உட்கார்ந்து சாப்பிட கூடியதுதான். ஆமா, அது சின்ன பிள்ளைல இருக்க வீடு எப்பவும் அப்படிதானே இருக்கும். கீழே நடக்க முடியல, அங்கங்க கார் அது இதுன்னு தூக்கி போட்டு வச்சிருக்கான். என்னத்த சொல்ல இந்த பயல. நானும் அந்தால கடக்கட்டுன்னு விட்டுருவோம் பத்துக்க. நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும். அவ்வளவு
ஐயே இப்ப வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. ஒண்ணு இல்ல மக்கா. என்ன கண்ணி இதுல போட்டு உட்காரு. உட்காரிங்க. என்ன கண்ணி சாப்பிடு. சரிம்மா சாப்பிடு. நான் உனக்கு கொண்டு வரேன் மக்களே. எடுத்துட்டு வாங்க. ராணி நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மக்களே அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். இன்னும் ஒரு 4 சுட்டா போதும். எப்ப கொண்டாங்கப்பா? அம்மா காலையில சாப்பாடு செஞ்சுட்டே மக்கா. செஞ்சுட்டாவப்பா. தேங்காய் சட்னி அரைச்சிட்டாவ, தோசை மட்டும் சுட்டிட்டு இருக்காவ. சாப்பாடு கொண்டு வரல இல்லனா முடி வெட்டிட்டு வந்துட்டான்னு மட்டும் கேளு. கேக்கேன். வேலைக்கு போகலனாலும் இந்த போன் மட்டும் கரெக்டா வந்துருவோமா? சாமிநாதன் தான் அடிக்காரு. ஹலோ சொல்லுங்க. ஆமா இல்ல அது 6 அடி வைக்கணும். போய் அளந்து கரெக்டா சொல்லுங்க. அப்ப சாப்பாடு ரெடியா இல்லனா முடி வெட்டிட்டு வந்துறட்டான்னு கேக்காவப்பா. இன்ன சூடா தோசை இருக்குவே, இன்னும் 2 தோசை சுட்டுட்டு ஓடியந்தறேன்னு சொல்லி முடி வெட்டதுக்கு அதுக்கு அப்புறம் போ சொல்லு. பசிக்கும்பதுக்கு காலையில இருந்து இன்னும் ஒண்ணும் சாப்பிடலவியே. சரிம்மா நாங்க இது கீழ வைக்கிட்டா. வை வை. எப்போ சாப்பிட்டுட்டு போலாம். கொஞ்சம் இருங்க. இல்லையா மொத மாடியே சொல்லி. ஆமா அது மேல 5 தான் இருக்கும், கீழே 6 அடி. சரி சரி பார்த்து கவனமா வைங்க. வச்சுறேன். ராணி பிள்ளைகள் விளைங்க. நான் சந்தியாவ தோசை எடுக்க போயிருக்கா. இந்த சர்மி பிள்ளை தான் வீட்லயே இருக்க மாட்டேங்க. வேலை செய்ய சொன்னேன்னு சொல்லிட்டு எங்க ஓடிட்டா. எங்க போயிருப்பா? கூப்பிடு. அப்படி இல்ல வேற வீட்டுக்கு அனுப்பாத. வேற விடுவனா எங்கெங்க போவா? உமா வீட்டுக்கு இல்லனா வசந்தி வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரி சாப்பிட்டுட்டு நம்ம கூட சேர்ந்து அவளை கூப்பிடு. கூப்பிடலாம், நம்ம சாப்பிடுவோம். அதெண்டாலும் போயிட்டு வரட்டும். பெரிய பிள்ளை சீனி அப்படி எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்பாத. யார் வீடா இருந்தா என்ன? வேற எங்கெங்க போயிர போறா? ஏமோ இந்த சர்மி அங்கங்க போயிட்டா வந்துக்க. அதான் அப்ப கோவப்பட்டுட்டு இருக்காவ. கொஞ்சம் இந்த சாப்பாட்டை இதுல வச்சிட்டு அவளை கூப்பிடு மக்களே. சரிம்மா கூப்பிடுங்க. சொல்லியாச்சு போதுமா, நீங்க சாப்பிடுங்க. ஆட்டு கூப்பிட்டு வரேன்ப்பா. சரி மக்களே. சர்மி சர்மியா ஏடி எந்தாலடி போனா? ஏடி வாரேன். இங்க உமாட்ட வீட்ல இருக்கேன், வாரேன். இங்க வாட்டி அப்பா கூப்பிட்டு இருக்காவ. ஏடி அப்பா போயிட்டு வந்துட்டாவளோ? வந்துட்டாவ, சாப்பிட்டுட்டு இருக்காவ. ஒண்ணே யாச போற, வா உள்ள. ஐயோ எம்மண்ண வாரா. எங்கடி போனா? உமாட்ட வீட்டுக்குமா. ஏன் என்னத்துக்கு அப்படி போன? நான் வேலை செய்யணும்ல, அந்தல ஓடுனா. இந்த பிள்ளை தாங்க மரித்தி அங்க திருவிதண்டா எனக்கு. ஒரு வேலை இந்த செய்யல, காலேஜுக்கு லீவ் போட்டுட்டே. வா இருந்து சாப்பிடு வா. ஏமா நான் உமாட்ட வீட்லயே சாப்பிட்டுட்டேன். என்னது சாப்பிட்டா? ஆப்பமா. அங்க சாப்பிட்டானா என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அம்மா தான் எல்லாரும் சேர்த்து தோசை முதல்ல சுட்டு வச்சிருவேன்னு தெரியும்ல. அப்ப முதல்ல நீ என்கிட்ட கேட்டுட்டுல போயிருக்கணும். எனக்கு தெரியாதாங்க ஆப்பம் தினியோ வேற என்ன தினியோ. இப்ப நான் உனக்கு சுட்டு வச்சிருக்க 2 தோசை நீ தின்னுதான் ஆவணும். எம்மா இப்ப எப்படிமா சாப்பிட முடியும்? அதே நல்ல டேஸ்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்து. அதை சாப்பிட்டுட்டேன். ஏமா பாருங்கமா, அப்ப நீங்க வைக்கிறது டேஸ்டா இல்லன்னு சொல்ல வரா? அப்படியேடி? ஏமா நான் அப்படி சொல்லி இல்லமா. இந்த லூசி என்னை மாட்டி விட்டுட்டு இருக்கா. ஏமா நானம்மா மாட்டி விட்டேன், நீங்களே இப்ப கேட்க தானே செஞ்சியா? அவ அப்படிதானே சொன்னா. ஆமா டேஸ்டா இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டேனா? போட்டியங்க 2 தோசை எடுத்து தின்னு. எப்ப என்னப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி வேற வீட்டுக்கு சாப்பிட போனா சொல்லிட்டு போக வேண்டாமா? உன் இஷ்டத்துக்கு போயிட்டு மாதிரி என்ன பண்ண? நாமளா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்பாக்கு இப்படி மத்த வீட்டுல போய் சாப்பிட்டு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுங்களா? இல்லன்னா அம்மிட்ட சொல்லிட்டாது போயிருக்கணும். போய் எடுத்து சாப்பிடு. சிரிக்காத, பல்ல கலத்திருவே மத்துக்க. கலத்து வட்டி கலத்தி பாரு. தப்புல மாக்கா. ஏங்க என்ன? அவங்க ஓடுனதா எனக்கு கோவம் வேலை செய்யாம. அங்க போய் சாப்பிட்டதுல எனக்கு ஒரு கோவமும் கிடையாது. அது நம்ம வீடு மாதிரி தானே. உமா வசந்தி வீட்டுக்குலாம் போனா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க சும்மா இருந்துட்டு வேற வீடுங்காதுங்க. ஏமா எப்படி இருந்தாலும் அது வேற வீடு தானமா? நீங்க நல்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாசமா தான் பழவரிய. அதுக்குன்னு இப்படி எல்லாம் சரிப்பட்டு வராதுல. சும்மா அங்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தா எங்க அதெல்லாம் அவன் இங்க வந்து சாப்பிடுவா, நாங்க அங்க சாப்பிட்டுக்கிடுவோம். அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒண்ணு இருப்போம். நீங்க அத பிள்ளைகள்கிட்ட சொல்லி போக கூடாது, சாப்பிட கூடாதுன்னு ஒண்ணும் சொல்லாண்டா. இப்படி அம்மா கூப்பிட்டதுக்கு இது பண்ணாம போனதே மாதிரி சொல்லாம போய் சாப்பிட்டதுதான் எனக்கு இப்ப வருத்தம். சரி நீயாச்சும் உன் பிள்ளையாச்சுமா தெரியாம சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டு போய் முடிய வெட்டிட்டு வரேன். போங்க